அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் புது வருட, அதாவது தமிழ் புத்தாண்டான இந்த காலகட்டங்கள்ல ரிஷபராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சித்திரை மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். உலகம் அனைத்திற்கும் இருள் அகற்றும் ஆதவனாகும், புற இருள் நீக்கும் நவகிரக நாயகனாகவும் ஒளி வீசி பிரகாசிக்கும் சூரிய பகவான் குருவினுடைய ஆட்சி வீடான மீன ராசியை விட்டு தனது உச்சபல ராசியான மேசத்திற்கு மாறும் தினமே தமிழ் புத்தாண்டு மலரும் புண்ணிய தினமாகும். தேவர்களுடைய உலகிற்கும் இப்போ உலக மக்களுக்கும் பலமாக அமைந்திருப்பது சூரியனாகும். மறைந்த நமது முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்கு அமாவாசை மாத பிறப்பு, கிரகண புண்ணிய காலங்கள் மற்றும் பல புனித தினங்களில் நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், பிண்ட தானம் ஆகியவற்றை தவறாது நாம் முன்னோர்களிடம் சேர்ப்பிக்கும் தெய்வீக சக்தி வாய்ந்த சூரியன் மேசராசியில் அதிக பலத்தையும் துலாம் ராசியில் வீரிய குறைவையும், அதாவது நீச்சம் பெறுகிறாரு. ஜோதிட கலையில் ஓர் விசேஷ தனி சிறப்பு பெற்ற கணித முறை ஒன்று உள்ளது. அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர். நமது சூரிய மண்டலத்தில் திகழும் 8 கிரகங்களுக்கும் சூரியனிடமிருந்தே தங்களது சக்தியை பெறுவதற்காக அதர்வன வேதம் கூறுகிறது. நமது ஆரோக்கியத்திற்கும் சூரியனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நமது சரீரத்தில் இதயம், இரத்தம், நரம்புகள் ஆகியவற்றை பாதுகாப்பது சூரியனுடைய சக்தி வாய்ந்த கிரகணங்களே. மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும் உடல் உபாதைகளை அவரவரது ஜனன கால ஜாதகத்திலிருந்து துல்லியமாக கணித்து அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக சருமம் மற்றும் இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை மிக சரியாக கண்டுபிடிக்க ஜாதகத்தில் சூரியனுடைய நிலை மிகவும் உதவுகிறது. மேலும் சூரியனே ஆத்மகாரகன் ஆவாறு, அதாவது தந்தை வழியை குறிப்பவர் சூரியன். ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றிருப்பவர்கள் ஆத்ம பலத்தில் உயர்ந்து விளங்குவார்கள். அதற்கு மாறாக சூரியன் பலம் குறைந்திருந்தால் அத்தகையவர்களுக்கு மனோபலம் குறைந்து சபலங்கள் அதிகமாக ஏற்படும் என ஜோதிட அலங்காரம் எனும் மிக பழமையான நூல் கூறுகிறது. தற்கால பேரறிஞர்களின் கணிப்பின்படி இந்நூல் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தையது எனவும் கூறப்படுகிறது. மானிட பிறவி எடுத்து தங்களது ஜீவித காலம் முடிந்த பிறகு எங்கு எத்தகைய மறுபிறவி எடுத்திருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு மட்டுமே தெரியும். அவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடனாக அவர்களை உத்தேசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், பித்ரு பூஜைகள், தான தர்மங்கள் ஆகியவற்றின் பலனை அவர்களிடம் சிறிதளவு பிறளாது கொண்டு சேர்ப்பவர் சூரிய பகவானே. இத்தகைய தெய்வீக பெருமைகளை கொண்டு திகழும் சூரிய பகவான் மேசராசிக்கு மாறுவதன் மூலம் தற்போதைய குரோதி புத்தாண்டு பிறக்கிறது. தன்னிகரற்ற பெருமகளை ஒருங்கே கொண்டுள்ள இந்த சித்திரை மாதத்தின் பெருமைகளை இம்மாதம் நிகழவுள்ள புண்ணிய தினங்களை கொண்டு தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த சித்திரை மாதம் பிறக்கும் போதே சஷ்டி விரதம் எனும் சக்தி வாய்ந்த புண்ணிய தினமாக திகழ்கிறது. இன்று விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் எனும் சக்தி வாய்ந்த துதியினால் பார்வதி மைந்தனாகிய முருகப்பெருமானை பூஜிப்பது அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள அனைத்து பாவங்களும் சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும். கருணைக்கு உதாரணமாக திகழும் அவ்வடிவேலனின் அவதாரம் திருக்கையிலேயத்தின் தெய்வீக புனித தடாகமான மானச சரோவர் கரையில் பிரகாசிக்கும் மந்தாதா சிகரத்தில் உள்ளது. இப்பொழுதும் திருக்கைலாயகிரி யாத்திரை செல்லும் ஏராளமான பக்தர்கள் இந்த சிகரத்தை தரிசித்து வருகின்றனர். இத்தகைய மகத்தான சஷ்டி விரதம் ஒன்றும் புண்ணிய நன்னாளில் சித்திரை மாதமும் குரோதி புத்தாண்டும் பிறப்பது நமது பாக்கியமாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த சித்திரை மாதம் ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரேஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சித்திரை 18ஆம் தேதி குரு பகவான்
உங்களுடைய ஜென்ம ராசிக்கு மாறுகிறாருங்க. அந்த தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கன்னியும், கலத்திரஸ்தானமாகிய விருச்சகத்தையும், பாக்கியஸ்தானமாகிய மகரத்தையும் தனது சுப பார்வையினால பலப்படுத்துகிறாரு குரு பகவான். இந்த மாதம் முழுவதுமே சுக்கிரனும் ராகுவும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய கூட்டு சேர்க்கை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. வீண் செலவுகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த சித்திரை மாதத்தினுடைய 3வது வாரத்திலிருந்து வீண் அலைச்சலும் உழைப்பும் தேவையற்ற செலவுகளும் அதிகமாக தாங்க இருக்கும். ஏன்னா சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்திலும் கூட ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜென்மராசி குருவினால் கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் குறையுங்க. வெளியூர் பயணங்கள் சென்ற காரியம் நிறைவேறாது. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில அதற்கான முயற்சிகளை இந்த சித்திரை மாதத்துல மேற்கொள்ளும் போது ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் உத்தியோக ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்தை குறிப்பிடும் கும்பராசியில் செவ்வாய் சனி பகவான் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டிருக்குதுங்க. வேலை பார்க்கும் இடத்தில் உழைப்பு கடினமாக இருக்குங்க. கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதாலும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் ஆதரவும் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ஜனன கால தசா புக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்துல பதவி உயர்வும், ஊதிய உயர்வும், கூடுதல் சலுகைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றமும் ஏற்படக்கூடுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்துல தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால எடுத்த முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வர்த்தகத்துறைக்கு தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க. போட்டிகளும் வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல லாபம் கிடைக்க இருக்குதுங்க. புதிய வர்த்தக துறையில் ஈடுபட விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க முயற்சிக்கலாங்க. ஆயத்த ஆடைகள், இரும்பு, பெட்ரோலியம், வெள்ளி ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க. கூட்டாளிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய கூட்டு சேர்க்கை உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு கிரக கூட்டணியா அமைஞ்சிருக்குதுங்க. வயல்கள் செழித்து வளருங்க. தண்ணீர் வசதிக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. சந்தைகள்ல உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தி அடையுங்க. அதே போல கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சித்திரை மாதம் அமைய இருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் சித்திரை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப பொறுப்புள்ள பெண்மணிகளுக்கு நன்மைகள், சிரமங்கள் கிட்டத்தட்ட சாதகமாக இருக்குங்க. பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. 3ஆம் வாரத்தில் உறவினர்களிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடு கவலை அளிக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி பற்றிய பிரச்சனை ஒன்று மன நிம்மதியை பாதிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல அருகில் திருக்கோவில் ஒன்றில் மாலையில் தீபத்தில் சிறிது நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.